கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு ஒடிசா மாநிலத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேசுகிறேன். மற்ற நேரங்களில் நான் உங்களோடு கூட வீட்டில் இருந்தோ இல்லை ஸ்டுடியோவில் இருந்தோ நான் பேசுவேன். ஆனால் இன்றைக்கு மிஷன் ஃபீல்டிலேருந்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். இங்கே ஒடிசாவில் ஜிஜுமுரா என்று சொல்லப்படுகிற ஒரு பிளாக் இருக்குது. அது சம்பல்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு பிளாக். நம்ம ஊரில் தாலுக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பிளாக். அந்த பிளாக்கில் கெசப்பாளி என்று சொல்லப்படுகிற ஒரு ஃபாரஸ்ட் வில்லேஜ், காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் சில ஆதிவாசி மக்கள் வாழ்கிறார்கள். ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக அவர்களுக்கு சுவிசேஷம் சொன்னோம். சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஒரு திருச்சபையை கட்டினோம். அந்த திருச்சபையில் இருந்து இந்த திருச்சபையை ஒவ்வொரு மாதமும் நான் பார்ப்பது, அந்த மக்களோடு கூட கொஞ்சம் நேரம் செலவிடுவது வழக்கம். அந்த திருச்சபையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி இந்த கிராமம் இருக்கிறது. நான் இப்போ உட்கார்ந்து உங்களோடு கூட பேசுகிற கிராமம். இந்த கிராமத்துக்கு பெயர் ராவுத்படா என்று சொல்லப்படுகிற கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு குடும்பத்தை எப்படியோ ஆண்டவர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்தார். அந்த குடும்பத்தை நாங்கள் சந்தித்தோம், ஜெபித்தோம். இங்கே அவர்கள் மூலமாக சிலருக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமானால் இங்கேயும் கூட சிலர் இருக்கிறார்கள். இன்னும் ஞானஸ்நானம் எடுப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக கூட இங்கே ஒரு திருச்சபையை பின்வரும் நாட்களில் நாங்கள் கட்டுவதற்கு முயற்சி செய்ய இருக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஒடிசாவினுடைய மிஷனரி ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நாங்கள் இங்கே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறோம், கர்த்தருடைய அன்பை நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் இங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை பேச விரும்புகிறேன். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். இந்த வருஷம் தொடங்கி 6 மாதம் முடிந்து 7வது மாதத்தினுடைய ஒரு நடு மையத்தில் இருக்கிறோம். ஒரு 20ஆம் தேதி கிட்ட அப்படி இருக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை கர்த்தர் நம்மளோடு கூட பேச விரும்புகிறார். ஆபகுக்கினுடைய விண்ணப்பம் இது, ஆபகுக்கினுடைய ஜெபம் இது. என்ன ஜெபம்? கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இந்த வருஷத்தின் நடுவில் ஆபகுக் செய்கிற இந்த ஜெபத்தை நாமும் செய்வோம் என்று சொன்னால், ஆண்டவரே, உம்முடைய கிரியையை நீர் உயிர்ப்பிப்பீராக, அதை விளங்க பண்ணுவீராக, இந்த வருஷத்தின் நடுவில் அதை செய்வீராக என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிக்கிறதற்கு, நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உயிர்ப்பித்து இந்த வருஷத்தினுடைய நடுவில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய, அதை விளங்க பண்ண ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற கர்த்தருடைய கிரியையை நீங்கள் காணப்போகிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற காரியத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். உங்களுடைய பொருளாதாரத்தில் காணப்படுகிற கர்த்தருடைய கிரியை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகளை எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு உங்கள் சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். இன்னும் என்னென்ன காரியங்கள், வேலையில், ஊழியத்தில், சபையில் கர்த்தர் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் மரித்து போன நிலைமையில் காணப்படுகிறதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் உயிர்ப்பித்து அதை விளங்க பண்ண போகிறார். அது இந்த நாட்களிலே நடக்க போகிறது. வருஷத்தின் மையத்தில், நடுவில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அது நடக்க போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை வைத்து நீங்கள் செபிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. செபிப்போமா. நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக கிரியைகளை நடப்பிக்கிற தேவன், எங்களோடு கூட நீர் பேசுகிறதற்காக நன்றி. உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் உடைய வார்த்தையின் மூலமாக எங்கள் சூழ்நிலையை, எங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறதுக்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.